இந்த கருத்து கணிப்புக்கும் நம்மளுடைய கருத்துக்குமே முரண்பாடுகள் நிறையா இருக்குது. இந்த கருத்து கணிப்பை வச்சு நீ பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் 25% to 27% வந்து டிவிக்கு வருது. வெற்றின்னு பார்க்கும்போது ரொம்ப ரிசர்வ்டாக கன்சர்வேட்டிவாக இவங்க வந்து போட்டிருக்காங்களோ அப்படின்றது தான் நம்மளுடைய இது. டிவிக்கு பிரிக்கிற ஓட்டு வந்து திமுக எதிர்ப்பு ஓட்டு அப்படின்றது முதல் ஓட்டு. ஸோ அது வந்து 5%லேருந்து 8% பிரிச்சு அதிமுகலேருந்து 10%, திமுகலேருந்து 10% வாங்குறாருன்னு வச்சுக்கலாம். ஆனால் என்னுடைய புரிதல் திமுகவுக்கு கொஞ்சம் குறைவாக தான் பிரியும்ன்றது என்னுடைய புரிதல். கம்மியாக தான் புரியுது. ஏன் அப்படின்னா அவங்க ஆளுங்கட்சியாக இருக்காங்க. இந்த ஒரு 5 வருஷம் ஆட்சியில் வந்து ஆன்டி கம்பன்சி பெருசாக இல்லைன்னு தான் நீங்கள் சொல்ல வரீங்க. ஆன்டி கம்பன்சி இருக்குது, அதை விஜய் பிரிக்கிறாரு. அது விஜய்க்கு அதிமுகவுக்கு போகலை. யார் உங்க முதல்வராக ஆகணுன்றதுல விஜய்க்கு 44, ஸ்டாலினுக்கு 28, எடப்பாடிக்கு 25. நீங்க எப்போ டிவிக்கு அதிகமாக காட்டுறீங்களோ அங்க முதல் அடி அதிமுகவுக்கு தான்ன்றது நான் இந்த ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறேன். நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சீகே டாக் நிகழ்ச்சியில் பல்வேறு அரசியல் மற்றும் சமூக நிகழ்வு குறித்து உங்கள் சீகேவோடு பேசவிருக்கிறோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் சொல்லலாம். வணக்கம் சார். நான் வணக்கம் தேவா சார். எலெக்ஷனோட இறுதி கட்டத்துக்கு வந்தாச்சு சார். ஜூவி ஒரு சர்வே ஒன்று வெளியிட்டிருக்காங்க. இறுதி கட்ட ரிசல்ட் சர்வே அப்படின்னு போட்டிருக்காங்க. அதில் யார் யாருக்கு எந்தெந்த இடங்கள்னு போட்டிருக்காங்க சார். திமுக கூட்டணிக்கு 121 இடங்களாம், அதிமுக கூட்டணிக்கு 83, தாவேகாக்கு 3, நாம் தமிழர் 0, இழுபறி நிலை 27. எப்படி சார் பாக்குறீங்க? இந்த கருத்து கணிப்புக்கும் நம்மளுடைய கருத்துக்குமே முரண்பாடுகள் நிறைய இருக்கு. பட் இது வந்து ஷோ ஷாட் அப்படின்றத நான் எடுத்துக்கிறேன். ஓகே, ஷோர் சார். ஷோ ஷாட் இது அப்படி இதுக்கு மேலதான் எது வந்தாலும் மாறும்ன்றது தான் என்னுடைய புரிதல். என்ன அப்படின்னா இந்த கருத்து கணிப்பை வச்சு நீ பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் 25% to 27% வந்து டிவிக்கே வருது. கரெக்டா? அந்த 27%, 25% டிவிக்கே அப்படின்னா 8% இருக்கும் போது எதிர்கட்சியா இருந்த திமுக ஆளுங்கட்சி வர விடாம 96 சீட்ல முடக்குனாங்க. ஓகேவா? கூட்டணியோட 120 சீட் இருக்காங்க. 8.5%. அது 16 ஆனா இந்த 120 அப்படியே 60 ஆகணும். அது 24 இன்னும் ஆயிரும் பட்சத்தில் 30லேருந்து 50 சீட்டுக்குள்ள தான் இந்த அதிமுக கூட்டணி வரும் அப்படின்றது என்னுடைய புரிதல். பட் நம்பர்ஸ் இங்கே இப்போ ஒவ்வொருத்தருக்கு வரும்ன்ற நம்பர்லாம் கரெக்டாக இருக்க மாதிரியே இருக்கு தவிர, ஆனால் வெற்றின்னு பார்க்கும்போது ரொம்ப ரிசர்வ்டாக கன்சர்வேட்டிவாக இவங்க வந்து போட்டிருக்காங்களோ அப்படின்றது தான் நம்மளுடைய இது. ஏன்னா 121 தொகுதி திமுக கூட்டணின்றது என்னுடைய கணிப்பை சரியா இருந்தால் 180 தொகுதி கூட இருக்க வாய்ப்பு. 180 கூட 80 இருக்க வாய்ப்பு. எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க? 180 டிவிக்கு பிரிக்கிற ஓட்டு வந்து திமுக எதிர்ப்பு ஓட்டு அப்படின்றது முதல் ஓட்டு. ஸோ அது வந்து 5%லேருந்து 8% பிரிச்சிருக்கு. ஓகேவா? 5% வச்சுக்கோங்க. அவர் 25% வாங்குறதுல 5% எதிர்ப்பு ஓட்டுகள், மீதி இருக்க 20% யாருடைய ஓட்டு? ஆளுங்கட்சியா இருக்கிற ஓட்டை இமிடியட்டா இப்போ நான் ஈக்குவலா 10% போடலாம் நம்ம நினைக்கலாம். அதிமுகலேருந்து 10%, திமுகலேருந்து 10% வாங்குறாருன்னு வச்சுக்கலாம். ஆனா என்னுடைய புரிதல் திமுகவுக்கு கொஞ்சம் குறைவா தான் பிரியும்ன்றது என்னுடைய புரிதல். கம்மியா தான் பிரியுது. ஏன் அப்படின்னா அவங்க ஆளுங்கட்சியா இருக்காங்க. ஸோ இந்த தேர்தல் காலத்தை பார்த்து தோல்வி பெற்றால் அடுத்த தேர்தல் காலத்துல அவங்க கிட்ட இருந்து நிறைய பேர் ஜம்ப் ஆவாங்க. இப்போ பவருக்கு வர்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னும் போது இவங்க கிட்ட கொஞ்சம் கன்சால்டேட் பண்றதுக்கான அதிகம். அவங்க சிறுபான்மையர்ல அப்புறம் மற்ற இது எல்லா இதையும் வந்து அவங்க சார்பு இருக்க ஓட்ட மேக்சிமம் கன்சால்டேட் பண்றாங்க. இந்த ஒரு 5 வருஷம் ஆட்சியில் வந்து ஆன்டி கம்பன்சி பெருசா இல்லைன்னு தான் நீங்க சொல்ல வரீங்க. ஆன்டி கம்பன்சி இருக்கு, அதை விஜய் பிரிக்கிறாரு. அது விஜய்க்கு அதிமுகவுக்கு போகல. அது போனாதான் இந்த எப்பவுமே இப்போ அண்ணன் பாண்டிய சொல்ற மாதிரிலாம் அந்த 3-5% கேமை பத்தி பேச முடியும். இப்போ அந்த 3-5% கேமே இருக்காதுன்ற எனக்கு தெரிஞ்சு வின்னருக்கும் லூசருக்கும் குறைஞ்சது 8-10% டிஃபரெண்ட் இருக்கும். அவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்குமா? என்னுடைய கணிப்பு கரெக்டா இருந்தா அந்த ரேஞ்சுக்கு வரணும். இன்னைக்கு இருக்க சிச்சுவேஷன் அப்படியே நெக் டு நெக் போகுதுன்னா அந்த நெக் டு நெக் போற கட்சி வந்து புது கட்சியா தான் இருக்கும். பழைய கட்சி இருக்க வாய்ப்பு இல்ல. அப்போ இவங்க 2 பேருக்குள்ள டஃப் ஆச்சு. இன்னொருத்தர் வந்து 3வது போனாரு. இப்படிதான் போகும். அந்த பர்சன்டேஜ் வந்து விஜய்க்குனா இப்ப 2வது இடத்துல விஜய் வராருன்னா திமுக முதல் இடத்துல இருக்குன்னா இவங்களுக்கான பர்சன்டேஜ் வந்து அதிகமாக 8% கிட்ட இருக்கும். 8-10% இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அது மும்முனை போட்டின்றதுனால இந்த டிஃபரன்ஸ்ன்றீங்களா நீங்க? மும்முனை இல்லை, இந்த தேர்தல் அன்பிரடிக்டபிள் எலெக்ஷன். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா அன்ப்ரூவ்டு பார்ட்டி இஸ் டிவிக்கு அவங்களுக்கு அதே மாதிரி ஃபீல்டில்
தே ப்ரூவிங் தெம் செல்ஃப், அதாவது அதிகமான இம்பேக்டை கிரியேட் பண்றாங்க. ரூட் லெவல் இம்பேக்ட்னு சொல்றோம் இல்லையா, அது வந்து அதிகமா இருக்கு. இப்போ நான் விஜயகாந்த் வரும்போது அவரை பார்த்து வளர்ந்த அந்த 40-50 வயசு மேற்பட்டவங்கள சிந்திச்சு மாட்டு அரசியல் செய்யறவங்க இந்த மாதிரி தான் மாறுது. இங்க டயாட் ஃபேன்ஸும், இப்போ நான் ஒரு நேற்று ஒரு வீடியோ கூட பார்த்தேன், குழந்தைங்க டிவிக்கு ஆஃபீஸ்க்குள்ள உட்காந்துருக்காங்க, ஒரு 10 குழந்தைங்க. திமுக பிரச்சாரம் இப்படி போகுது, விசில் அடிக்கிறாங்க, டிவிக்குன்றாங்க. ஒரு பயமறியா விஷயம் சொல்றல. சரி, அந்த குழந்தைதான் ஓட்டுப்பட இப்ப எல்லாரும் மேடையில பேசுற மாதிரியானா இல்ல. ஆனா அந்த குழந்தைங்க அவங்க அம்மாவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்குற இடத்துல இருக்கிற பேரண்ட்ஸ் ஒரு ஓட்டு போட மாட்டாங்களா குழந்தைங்களுக்காக? அந்த குழந்தைங்களுக்காக தான் முடியலன்னா கூட 1000 ரூபாய் செலவு பழிச்சு கூட குடும்பமா போய் படம் பார்க்க போவாங்க. சரியா? தன்னுடைய ஃபியூச்சர் நிர்ணயிக்கிற அரசியல்ல போட மாட்டாங்களா? ஸோ இது இம்பாக்ட் ஆகுது. அதே மாதிரி இந்த தனியார் செய்தித்தாள், வார செய்தித்தாள் கொடுத்துருக்கிறதுல பார்த்தா ஷோ ஷாட் 1.25 கோடி ஓட்டு வந்து டிவி கேக்கு போகும்னு சொல்றாங்க. ஆமா, நம்ம இது 1.5 கோடிக்கு மேல கன்ஃபார்மா இருக்கும்ன்றத நம்ம மிராக்கிள் ஏற்பட்டா நீங்க இது 2.5 கோடி 2க்கு பிளஸ் போகும்ன்றத நான் சொல்றேன். இந்த தேர்தல்ல சப்போஸ் விஜய் வின் ஆகிற மிராக்கிள் நடக்குதுன்னா இந்த லூசர்ஸ் அண்ட் வின்னர்ஸ்க்கு 2-3% வரும். ஓகேவா? ஆனா வின்னர் ஆளுங்கட்சி தான் திருப்பி ஆட்சிக்கு வர மாதிரி இருந்தா அதனுடைய பர்சன்டேஜ் டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ ஒவ்வொன்றுத்துக்கான களம் வந்து வேற மாதிரி இருக்கும். நீங்க இன்னொரு விஷயமா போட்டிருக்காங்க சார், தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் தேவையான்னு கேட்டதுக்கு வந்து அந்த கிராஃப்ல என்ன சொல்றாங்கன்னா 38% வந்து இல்லைன்னு சொல்றாங்க, 68% ஆமாம்னு சொல்றாங்க. அதுவே நீங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எந்த கட்சி கூட்டணி வெற்றி பெறும்ன்ற அந்த கருத்து கணிப்புல திமுக கூட்டணி 36 கொடுத்துருக்காங்க, அதிமுகவுக்கு 33, தாவேகாக்கு 27, நாம் தமிழருக்கு 3 கொடுத்துருக்காங்க. இது எப்படி நம்ம எடுத்துக்கலாம்? சரி, நம்ம ஏற்கனவே நாம் தமிழருக்கு அவர் வாங்கின 8%லேருந்து பாதி வாங்கினா பெருசுன்றோம். அந்த நம்பர் மேட்ச் ஆகுது. 1. 2வது டிவிகேக்கு ஆல்ரெடி நம்ம 15லேருந்து 25% வரும்ன்றத பேஸ் சொல்லியிருக்கோம். அதாவது இது வந்து ஷோ ஷாட்டாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது மிராக்கல் நடந்தால் மாறுன்றத பதிவு பண்ணியிருக்கோம். இப்போ 33% அதிமுக அப்படின்ற இடத்துல எனக்கு ஒரு கிளிச் இருக்கு. 27%க்கு மேலே டிவிகே வந்தால் அதிமுக என்னுடைய கணிப்பு 25-28க்குள்ள தான் போகும். அவ்வளவுதான் போன்றீங்களா? ஆனா அவங்க 33க்குள்ள இருக்கு. இன்னொன்னு, மேல 38% ஆட்சி மாற்றம் தேவையில்லைன்னு சொன்னாங்கன்னா அந்த 38 அப்படியே திமுக வந்திருக்கணும். ஆனா 36 தான் வருது, கம்மியா இருக்கு. அது அந்த 2 எங்க போய் உட்காந்துருக்கு? அதை தூக்கி அதிமுக கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்து முட்டு கொடுத்துருக்காங்களா? இப்படி எடுக்கலாம். அது டிவிக்கு கொடுக்க முடியாது, அது அதிமுகவுக்கு கொடுக்க முடியும். ஓகேவா? இந்த டிஃபரன்ஷியேட்டை நம்ம கொஞ்சம் டீப்பாக பார்க்க வேண்டிய களமாக தான் இது இருக்கு. அதே இடத்துல அதே செய்தித்தாள் நான் வார பத்திரிகை கொடுத்துருக்கிறது யாருங்க முதல்வராக ஆகணுன்ற இடத்துல விஜய்க்கு 44%, ஸ்டாலினுக்கு 28, எடப்பாடிக்கு 25. இந்த இடத்துல விஜய்க்கு 44 போகும்போதே நான் எடப்பாடி இது 10-20க்குள்ளதான் போகணும்ன்றது தான் அரித்மெட்டிக் நான் நினைக்கிறேன். ஆனா 28 ஸ்டாலின் இருக்கும், 25 எடப்பாடியும், அவங்க 2 பேருமே ஒரு காம்ப்ரமைஸ் பண்றதுக்காக தான் நான் பாக்குறேன். ஏன்னா தேர்தல் காலத்துல விளம்பரங்கள்ல இருந்து எல்லா கட்சிகளும் எல்லாம் செய்யணும், இது ரொம்ப இறக்குனா வரது வராம போயிடும்ன்ற மாதிரி கூட இல்ல சார். ஆக்சுவலி நீங்க உங்க கால்குலேஷன் கரெக்டா தான் சார் இருக்கு. எல்லா இடத்துலயும் ஏடிஎம்கே லைட்டா காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்ட மாதிரி தான் இருக்கு. ஏடிஎம்கே ஏன்னா நீங்க எப்ப டிவிகேக்கு அதிகமா காட்டுறீங்களோ அங்க முதல் அடி அதிமுகவுக்கு தான்ன்றது நான் இந்த ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறேன். அதை வந்து நான் ஏன்றதை நான் அடுத்த நம்ம வீடியோல கூட விளக்கமா பேசுறேன். நீங்க ஏற்கனவே நம்ம பல வீடியோல பேசியிருந்தோம் சார், ஒரு புதுசா ஒரு கட்சி வரப்போ எப்பவுமே அந்த எதிர்கட்சிக்கு தான் அடி விழுன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. சோ அதுதான் இங்கேயும் அப்ளிகபிள். ஆமா, அதுதான் 2006ல திமுகக்கு நடந்துச்சு. அன்னைக்கு எதிர்கட்சி அந்த திமுக ஆளுங்கட்சியா வர வேண்டியதை தடுத்துச்சு. இப்போ நீங்க ஆளுங்கட்சியா வரணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா அத டிவிக்கே தடுக்குது. எஸ், அங்க 8% 8.5% வாங்கினாரு விஜய். நீங்க இங்க 20லேருந்து 25% கொடுக்குறீங்க விஜய்க்கு. விஜயகாந்துக்கும் விஜய்க்கும் 3 மடங்கு. நம்ம ஏற்கனவே போன வீடியோ 2 வீடியோக்கு முன்னாடி ஏதோ சொல்லியிருப்போம், 100 இங்க 300, 3 மடங்கு பெரிய ஃபோர்ஸா விஜய் இருக்காருன்னு நம்ம சொல்றோம். அதுதான் நீங்க இங்க பதிவுலயும் வருது. இப்ப 25%க்கு மேல போகுதுன்னா அப்ப டேமேஜ் எப்படி 80-83 சீட்டு அதிமுக கூட்டணி வரும். கரெக்ட், அவ்வளவு வர வாய்ப்பு இல்லை. 120ல இருந்து 8%க்கு 120 வந்ததுன்னு வச்சுக்கோ ஒரு பேச்சுக்கு. 16%னா 120ல பாதி ஆகணும். அட்லீஸ்ட் ஒரு 70-80
வரணும். அடுத்து அது 24க்கு போகும்போது அது இன்னும் குறையணும். அது 50க்குள்ளதான் சுருங்கணும். ஆனா ஏன் 83க்குள்ள நிக்குது? அதான் கேள்விக்குறியா இருக்கு. அந்த அந்த டேட்டா வந்து இப்போ அவங்க ஒரு அரித்மெட்டிக்ல எடுத்திருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி நீங்க எந்த கட்சி கூட்டணிக்கு வாக்களிக்க விரும்புகிறீர்கள்னு கேட்டதுக்கும் திமுக கூட்டணிக்கு 37.50% வாக்கு இருக்கு சார். அதிமுகவுக்கு 33.63, தாவேகாக்கு 24.71 இருக்கு சார். எப்படி சார் எடுத்துக்கலாம் நம்ம இதை? சரி, இதுல முரண்பாடு 3 வித்தியாசம். யார் முதலமைச்சர்? விஜய்க்கு 44. ஓகேவா? அதே மாதிரி கூட்டணியா 27% மேல டிவிகேக்கு கொடுக்குறாங்க. ஆனா இங்க 24% தான் போகுதுன்றாங்க. ஸோ ஒவ்வொரு இதுலயும் இங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து அதிமுகவுக்கு கொடுத்துருக்காங்களா? ஒன்னு திமுகல இருந்து எடுத்து அதிமுகவோ, டிவிகேல இருந்து எடுத்து அதிமுகவோ போகுதா? அதுதான் வந்து இது இந்த இடத்த பார்த்த வரைக்கும் இந்த வாரப்பத்திரிகையில வந்து சர்வே எப்படி இருக்குன்னா, நான் பாக்குறேன், நீ அதிமுக உனக்கும் சாட்டிஸ்பேக்ஷன், நான் திமுக எனக்கும் சாட்டிஸ்பேக்ஷன், அவன் டிவிக்கு அவனையும் சாட்டிஸ்பேக்ஷன். ஏன்னா முதலமைச்சர்ன்ற இடத்துல டிவிகேவை காமிச்சிட்டேன். ஆமா, ஆட்சி தொடரணுமான்ற இடத்துல திமுகவை உன்ன காமிச்சிட்டேன். ஓகேவா? எதிர்கட்சியா இருக்கேன்னா நீ ரொம்ப அதல பாதத்துலாம் போக மாட்டேன். ஓரளவுக்கு நீ ரெப்புடேஷனா ஒரு 80 சீட் ஜெயிச்சிருவ. இப்போ நான் தான் சொல்றேன், ஏற்கனவே எடப்பாடிக்கு அதுதான் தேவை. அவர் வந்து ஜெயிக்கிறதுக்கு வேலை செய்யல, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதை புரிஞ்ச இந்த பத்திரிகை அதை சரியா கொடுத்துருக்காங்க. கரெக்ட். சோ எல்லாருமே ஒரே தராசுல வச்சிருக்காங்க சார், சமமா. இதுதான் வந்து அது பேர் என்ன சொல்லுவோம், நடுநிலை. நடுநிலை. ஓ, இதான் அந்த நடுநிலை. இதுதான் அந்த நடுநிலை. அப்படிப்பட்ட நடுநிலை தேவையே இல்லையே சார். நீ அப்படிதான் பார்க்கணும். இது இன்னும் நாளைக்கு நம்ம ஒவ்வொரு வீடியோலும் சொல்றோம் மிராக்கல் நடக்கும்னு சொல்றோம். இவங்க நடந்துச்சுன்னு அடுத்த வாரத்துக்கு பிறகு பேசுவாங்க. அந்த தேர்தல் களம் மாறுச்சுன்னா அன்னைக்கு இருந்த களம் வேற, திடீர்னு வந்து விஜயோட எழுச்சி அதிகமாயிடுச்சு, ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க, கணிக்க முடியல அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுலதான் இந்த தேர்தல்ல தான் எல்லாரும் ஒரு ஒத்துலதான் ஒரு 10 சர்வேனா 10ல 8 ஒரே பேட்டர்ன்ல வரும், 2 தான் 3 தான் மாறும். இந்த தடவை தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதையா சொல்றாங்க. ஸோ அந்த ஒத்து போவதுமே இல்ல. ஒருத்தர் திமுக 180ன்றாங்க, ஒருத்தர் திமுக ஆளுங்கட்சியா 120 வரும்ன்றாங்க, ஒருத்தர் அதிமுக 120க்கு வரும்ன்றாங்க. இந்த மாதிரி மாறிட்டே இருக்கு. ஒருத்தர் டிவிகே வந்து 15ன்றாங்க, ஒருத்தர் டிவிகே 20னா, ஒருத்தர் 10 கூட வராதுன்னா, ஒருத்தர் 27க்கு போறான். ஸோ இப்படியே போறது இது குழப்பம். சரி, இது அவங்களுடைய தப்பையும் நம்ம சொல்ல முடியாது. களம் குழப்பமா இருக்கு, சம குழப்பமா இருக்கு, ரொம்ப குழப்பமா இருக்கு. இப்போ நம்ம சாம்பிள்ஸ் நம்ம சொல்றோம்ல, ஒரு தனியார் நிறுவனத்துல நான் சொல்லி ஒரு நண்பர் எடுத்த விஷயத்த நான் போன வீடியோல பதிவு பண்ணீங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரா எடுக்கும் பட்சத்தில் தெரிகிற விஷயம் நம்ம பாக்குறோம். இது களமா நினைக்கிறோம். இங்க ஒரே விஷயம்னா, இவங்க போடும் போது இதை கரெக்டா போட்டாங்கன்னா போதும், அங்க போயிட்டு எந்த மாற்றமும் இல்லாம இல்லைன்னா கஷ்டம். இப்ப நான் ஒரு சார்பா ஒரு ஓட்டு போட்டுட்டு இருப்பேன். நான் திடீர்னு ஒரு தடவை எனக்கு மாற்று வேணும்னு போடணும்னு போகும்போது அங்க போய் மனசு எனக்கு போன தடவை என்ன போட்டோன்னா அங்கதான் போட போச்சு. இது நடந்தது. ஓகேவா? ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவை நீங்க இந்த இடத்துல கன்சிடர் ஆச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம். ஸோ எல்லாரும், ஆனா நான் பாக்குறேன் களத்துல ரொம்ப தெளிவா இருக்காங்க. அதாவது நம்ம களத்தை பத்தி பேசும் போதெல்லாம் நம்மள வந்து அவங்க ஃபேவர் நம்ம சப்போர்ட்டராகவே எடுத்துக்கிறாங்க. நீங்க போலியா, கட்சிக்கு வேலை பார்க்கலையாலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. களத்தை நம்ம எல்லாருக்கிட்டையும், ஏன்னா யதார்த்தத்தை பேசுறோம், நம்ம அவங்க கிட்ட பேசுறோம், நீங்க யாருக்கு போடுறீங்க, எது செய்யறீங்க அப்படின்னு கேட்கும் போது அப்படிதான் வருது. நான் இது வரைக்கும் கேட்ட ஓட்டுல ஒரு 100 பேர்கிட்ட நான் கேட்டிருக்கேன் அப்படின்னா அதுல அதிகமான பட்சம் டிவி கேட்குறது. அடுத்த இடம் திமுகவுக்கு தான் இருந்துச்சு. அதிமுக ரொம்ப கம்மி. அப்படி பாக்குற பட்சத்தில் இந்த நம்பர்ஸ்லாம் மாறும்ன்றது நான் நினைக்கிறேன். ஓகே சார், நம்ம இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். இன்னும் ரிசல்ட் வரதுக்கு 20 நாள் தான் இருக்கு. இதை பத்தி நம்ம அடுத்த வீடியோல இன்னும் நம்ம டீப்பா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் சார். நன்றி.